ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீ எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஐடி தியரி அல்காரிதம். ஸோ இதெல்லாம் வந்து தியரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சுருக்கமாக ரொம்ப டைம் எடுத்துக்கல, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எப்படி டிசிஷன் ட்ரீ பில்ட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் சுருக்கமாகவும் சொல்லிடுறேன். சரியா? ஸோ இதெல்லாம் அல்காரிதமோட ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ பியூர் டேட்டா செட்னா என்ன அப்படின்னா, ஒரு கிவன் டேட்டா செட் இருக்கு, அதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் 1 ஸ்ப்ளிட் 2 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ ஸ்ப்ளிட் 1 பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே எஸ்ஸாக இருக்குது. அப்போது இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து பியூர் சப்ஸ்ப்ளிட். இந்த 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 கிளாஸ் இருக்க எல்லா டேட்டாவும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எஸ் எல்லாமே ஒரு 4 எஸ் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒரே டேட்டா, அதனால் இது வந்து நம்ம பியூர்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்ப்ளிட் பாருங்க, நோ எஸ் ரெண்டு மாறி மாறி இருக்கு, அதனால அது வந்து இம்பியூர் சப்ஸ்ப்ளிட், அதாவது அன்சர்டனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட்ல சர்டனிட்டி, பியூர் டேட்டா. செகண்ட் வந்து இம்பியூர், ஏன்னா நோ எஸ் ரெண்டுமே மாறி இருக்கு இல்லையா. ஸோ எ பியூர் சப்ஸ்ப்ளிட் மீன்ஸ் we should get only எஸ். ஒன்று எஸ்ஸா இருக்கணும், இல்லை நோவா இருக்கணும். ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா அது இம்பியூர். சரியா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் டிசிஷன் ட்ரீ? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கிளாஸில் பார்த்துருக்கோம். டிசிஷன் ட்ரீ இஸ் எ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் ஃபார் போத் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த தியரிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ட்ரோபி ஏன் யூஸ் பண்ணுறோம்? என்ட்ரோபி வந்து ஒரு மெட்ரிக். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக. என்ட்ரோபி இன்ஃபர்மேஷன் கெயின், இன்ஃபோ கெயின் வந்து பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்ரிக். ஓகேவா? ஸோ இன் டிசிஷன் ட்ரீ அல்காரிதம் இன்ஃபோ டி ஆர் இன்ஃபோ டேட்டா செட் அல்லது என்ட்ரோபி டேட்டா செட் எப்படி வேணா சொல்லிக்கலாம். இஸ் ஏ மெஷர் ஆஃப் த இம்பியூரிட்டி ஆர் அன்சர்டனிட்டி இன் ஏ டேட்டா செட். ஓகேவா? இதுதான் இந்த என்ட்ரோபிக்குரிய ஃபார்முலா. இது என்ட்ரோபியோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ PI இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் கிளாஸ் I இன் டேட்டா செட் D. ஏன் பேஸ் டூ அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மெஷரிங் இன்ஃபர்மேஷன் பிட்ஸ், அதனால லாக் பேஸ் டூ யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமே. இப்போ வந்து ஒரு டேட்டா செட் டியில் வந்து ஒரு 10 டேட்டாஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எஸ் நோ மாறி மாறி இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ வந்து எத்தனை எஸ் இருக்கு, அதாவது பாசிட்டிவ் டேட்டா எத்தனை இருக்கு? 6 இருக்கு. நெகட்டிவ் டேட்டா 4 இருக்கு. சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்கான ப்ராபபிலிட்டி 6/10, நெகட்டிவ்கான ப்ராபபிலிட்டி 4/10. ஸோ இப்போ இந்த டேட்டா எடுத்து அப்படியே அந்த என்ட்ரோபி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ என்ன? 0.971. அதாவது என்ட்ரோபி 0 அப்படின்னா பியூர், இங்கே 0 இல்லை, 0.997, அப்போ இம்பியூரிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? என்ட்ரோபி 0னா பியூர், இது 0க்கு மேலே இருக்கு, 0.9 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டேட்டா செட் வந்து பியூரா இல்லை, இம்பியூரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ ஒரு ட்ரைனிங் டேட்டா செட் கொடுத்துருக்குறாங்க. அதில் 14 ரோஸ் இருக்கு. சரியா? காலம்ஸ் வந்து ஏஜ் காலம், இன்கம், டூயிங் பிஸ்னஸ், கிரெடிட் ஸ்கோர், லோன் கேன் பி சாங்ஷன். லோன் கொடுக்கலாமா வேண்டாமா? ஓகேவா? 5 காலம்ஸ் இருக்கு. லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, லோன் கேன் பி சாங்ஷன், அதுதான் வந்து டார்கெட் வேரியபிள். இப்போ வந்து டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா பியூரா இல்லை, இம்பியூரா இருக்கு. ஸோ லோன் கொடுக்கலாமா வேண்டாமா? கொஸ்டின் மார்க். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டேட்டா வந்து ஸ்பிளிட், இந்த டேபிள் வந்துட்டு சப் டேபிளாக ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணி எந்த டேபிளில் ஒரே மாதிரி டேட்டா இருக்கோ அது வந்து பியூர் டேட்டா. ஏதாவது டேபிளில் வந்துட்டு டேட்டா மாறி மாறி இருந்ததுன்னா அது வந்து இம்பியூர் டேட்டா. பியூர் அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஸ்பிளிட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இம்பியூராக இருந்ததுன்னா திரும்ப திரும்ப ஸ்பிளிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் அந்த அல்காரிதம். சரி, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். See the above table. The target variable is the last column where loan can be sanctioned. இப்போ இந்த டேபிள் பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை நோஸ் இருக்கு, எத்தனை எஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை நோ இருக்கு? 5 நோ இருக்கு, 9 எஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ அண்ட் எஸ் ஆர் 5/14 அண்ட் 9/14 இல்லையா? ஸோ இப்போ இந்த என்ட்ரோபி ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து 5/14 இன்ட்டு log 2 into 5/14 minus 9/14 log 2 of 9/14. இதில் வந்து 1/14 காமன் எடுத்துக்கிறேன்.
1/4 நான் காமனாக எடுத்துக்கிட்டு இப்படி டெரைவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் டெரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 0.94. ஸோ லாஸ்ட் காலம், அதாவது டார்கெட் வேரியபிளோடைய என்ட்ரோபி வேல்யூ வந்து 0.9. ஸோ அது பியூராக இல்லை, இம்பியூராக இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் ஏஜ் எடுத்துக்கோங்க. ஏஜ் காலத்துக்கும் இப்போ நம்ம என்ட்ரோபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூத் 5 யூத் டேட்டா இருக்குது, 4 மிடில் ஏஜ் டேட்டா இருக்குது, 5 சீனியர் டேட்டா இருக்குது. அதில் யூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எஸ் 3 நோ. மிடில் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 எஸ் நோ எதுவுமே இல்லை. சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 எஸ் 2 நோ இருக்குது. சரியா? இப்போ அது இதில் என்ட்ரோபி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதான் யூத் 5/14, அதில் வந்துட்டு எஸ் நோ. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து 2/5, நோக்கான ப்ராபபிலிட்டி 3/5. ஸோ மிடில் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4/14, அதில் எஸ் நோ இருக்குது. ஹவு மெனி எஸ்? எஸ் 4, நோ எதுவுமே இல்லை. சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5/14, அதில் எத்தனை எஸ்? 3, எத்தனை நோ? 2. சரி, இந்த டேட்டாவை அப்படியே என்ட்ரோபி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ யூத்னா 5, 3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். மிடில் ஏஜ்னா 4மே பாசிட்டிவ், நோ நெகட்டிவ் டேட்டா. சீனியர்னா 5 டேட்டா இருக்குது, அதில் 3 பாசிட்டிவ் டேட்டா, 2 நெகட்டிவ் டேட்டா. இதை அப்படியே ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. யூத்தில் எஸ் நோ. அந்த என்ட்ரோபி ஃபார்முலாவில் இந்த டேட்டா அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா என்ட்ரோபி வேல்யூ எவ்வளோ வருது? 0.692. 0.692. இது பியூரிட்டி இல்லை, அன்சர்டனிட்டி தான் இருக்குது, பியூராக இல்லை. ஸோ அடுத்து அதே மாதிரி இப்போ டார்கெட் வேரியபிள் பார்த்துட்டோம் 0.94, ஏஜுக்கு என்ட்ரோபி பார்த்துட்டோம் 0.69. அதே மாதிரி இன்கம், டூயிங் பிஸ்னஸ், கிரெடிட் ஸ்கோர், இந்த 3 காலமுக்கும் நீங்கள் என்ட்ரோபி வேல்யூ பார்க்கணும். அது XYZ வச்சுக்கிட்டேன், டைம் இல்லாதனால XYZ வச்சுட்டேன். அடுத்து இன்ஃபோகைன் கண்டுபிடிக்கணும் அந்த என்ட்ரோபி வேல்யூ. அது எப்படின்னா ஃபார்முலா அப்படின்னா இன்ஃபோகைன் டார்கெட் வேல்யூ வந்து ஏஜை மைனஸ் பண்ணுங்க, வரக்கூடியது தான் இன்ஃபோகைன். ஸோ டார்கெட் வேல்யூ என்ன? 0.94. ஏஜோட என்ட்ரோபி என்ன? 0.6. மைனஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடியது 0.2. அதே மாதிரி இன்கம் பாருங்க, 0.94 எக்ஸ் கழிச்சிங்கன்னா 0.02. சரியா? அதே மாதிரி டூயிங் பிஸ்னஸ், கிரெடிட் ஸ்கோருக்கும் நம்ம இன்ஃபோ கெயின் பார்க்கணும். இப்போது அதில் எது ஹையஸ்ட் இன்ஃபோ கெயினோ அதை தான் வந்து நம்ம ரூட் நோட் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இன்ஃபோ கெயின் ஆஃப் ஏஜ் அளவு 0.2, இன்ஃபோ கெயின் ஆஃப் இன்கம் 0.02, டூயிங் பிஸ்னஸ்க்கு 0.15, கிரெடிட் ஸ்கோருக்கு 0.04. இதில் எது ஹையஸ்ட் இன்ஃபோ கெயின்? ஏஜ். அப்போ என்ன பண்ணணும்? ஏஜ் தான் நம்ம ரூட் நோடாக எடுத்துக்கணும். சரியா? அந்த டிசிஷன் ட்ரீல ஏஜ் should be the root node. So to choose a root node, select attribute with low entropy or attribute with highest info gain. சரியா? நம்ம highest info gain எடுத்துக்கிறோம். So age as the highest info gain, so choose age as the root node. இப்போ டிசிஷன் ட்ரீ ஃபார்ம் பண்ணிட்டோம், ஏஜ் ரூட் நோடில் போட்டோம். ஸோ ஏஜ் கீழே யூத், மிடில் ஏஜ், சீனியர். இப்போ யூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ். மிடில் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4மே பாசிட்டிவ் 0 நெகட்டிவ். சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். அப்போது யூத் டேபிள் வந்து இன்னும் இம்ப்யூராக இருக்குது. ஸோ ஃபர்தராக ஸ்பிட் பண்ணணும். மிடில் ஏஜ் வந்துட்டு பியூர் ஆயிடுச்சு, அதில் இம்ப்யூரிட்டி இல்லை, அன்சர்டனிட்டி இல்லை, எல்லாமே 4 டேட்டாவுமே ஏஜ் எல்லாமே ஒரே கிளாஸில் இருக்குது. அதனால் ஃபர்தராக ஸ்பிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், இம்ப்யூராக இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நம்ம ஸ்பிட் பண்ணிவிட்டு திரும்ப என்ட்ரோபி இன்ஃபோகைன் கண்டுபிடிக்கணும். சரியா? அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்ட்ரோபின்னா என்ன, இன்ஃபோகைன்னா என்ன, வாட் இஸ் பியூர் டேட்டா, வாட் இஸ் இம்பியூர் டேட்டா நான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 2ல அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.